பார்த்தீங்கன்னா முருகன் பிரம்மாவாயிட்டார், மகாவிஷ்ணு விஷ்ணுவாயிட்டார், சிவன் சிவரூபமாயிடுத்து. இப்போ இந்த முப்பெரும் சக்திகள் ஆளக்கூடிய நாட்கள், ஆள ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்னு வச்சுக்கலாம். இதை அவங்க 24 மணி நேரம் தேவர் ஆம்னி பிரசன்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட். ஆனால் மனிதர்களுடைய கண்ணுக்கு பிரபஞ்சம் வாயிலாக கண்ணுக்கு தெரியக்கூடிய நாட்கள் அப்படின்னா நம்ம கண்ணு திறக்கிற நாள்னு வச்சுக்கலாம், அப்படி பார்க்கக்கூடியதாக வச்சுக்கலாம். இப்படி பார்த்தோன்னா முருகன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம். ஸோ முருகனுடைய வழிபாடாக இந்த விளக்கேற்றி வைக்கிறது. சரி, விஷ்ணுவனுடைய வழிபாடாக நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது, இந்த சிவனுடைய வழிபாடாக தீபம் ஏற்றி வைக்கிறது. ஏன் இந்த தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அழகான ஒரு ஆன்ம உண்மை இருக்கு, பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றணுன்னா விளக்கு, எண்ணெய், திரி இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நெருப்பு இருக்கோ? இல்லை. இப்படி அந்த நெருப்பை ஏற்றும் போது என்ன பண்ணுறோன்னா ஒரு வத்திப்பெட்டி எடுத்து வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு அந்த அப்படி தொட்ட உரசின உடனே நெருப்பு வந்துடும். அந்த நெருப்பை தான் அந்த விளக்கில் நம்ம பற்ற வைக்கிறோம். இது என்னத்தை உணர்த்துறதுன்னு பாருங்களேன். திருப்பி மறுபடியும் இந்த விளக்கை நம்ம குளிர்விக்கும் போது விளக்கானது போயிடும், ஒளியானது போயிடும், திரி இருக்கும், எண்ணெய் இருக்கும், விளக்கு இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை.